அண்ணனுக்கு வழி தெரியல சொல்லி கொடுத்துட்டு அங்கிட்டு போறாப்புல. யோ வலிக்கிட்டு இருக்கியா? கேட்டு போட்டுருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணில் இருக்கோம். கோயிலேருந்து வேளாண் கோயிலேருந்து நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். அப்போ திருப்பி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். 2 கிலோமீட்டர்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த மரத்தடியிலலாம் மாங்காய் தோப்பு இருக்க பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகிற வழியில் வந்து கேட்டு இருக்கும். அந்த கேட்டு ஓப்பன் இருந்தால் போக முடியும், இல்லைனா ரிட்டர்ன் வந்து வேறு வழியில் தான் மாற்றி போய் ஆகணும். ஓகேங்க, நான் ரொம்ப வளர்ந்து பேசுகிறேன். அந்த கேட்டு வந்து திருவிழா டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படின்னு தெரியல, போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வேறு வழியில் மாற்றிக்க வேண்டியதான். செம்மையாக இருக்குல்ல? நவமரம் இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நவமரம் இருக்குது. நவமரம் தான் இருக்குது. மேலே இருக்குது நவமரம். இங்கே இருக்க நவமரம். அதுக்கு நான் இப்போ வேளாங்கண்ணி வந்திருக்கோம். இப்போ வேளாங்கண்ணிக்கு போய் நான் வந்து வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இங்கிட்டு வா, அங்கே எங்கே போகிற? இங்கிட்டு தான் போகணும், வா. அண்ணனுக்கு வழி தெரியல சொல்லி கொடுத்துட்டு அங்கிட்டு போறாப்புல. யோ வலிக்கிட்டு இருக்கியா? ஐயா இப்போ எப்படி போவோம்? வழி எங்கிட்டு இருக்கு? அண்ணா முன்னாடி போகிறாப்புல. எனக்கு வழி தெரியல, அதான் அழைச்சிட்டு போயிருக்காப்புல. ஓ வருஷங்களோ ரொம்ப நாளாக இந்த பக்கம் ஆள் நடமாட்டலாம் ஒன்றும் தெரில. வருஷம் ஒரு தரம் ஆள் நிறைய போகுது. வழி தான் இருக்கு. என்ன பண்ணோம் நம்ம அதான் சொல்லிட்டாச்சு பண்ணோம். கேட்டு போட்டுருக்கேன். கேட்டு போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. சொல்லுவாங்க சுற்றியாக போவோம். நாங்கள் எப்பொழுதும் நடந்து வர பாதை தான். கேட்டு போட்டுருவாங்க. பாதை எப்படி இருக்கோ தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படின்னா திருவிழா டைமில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் சுற்றி நாங்கள் போயானோம். ஏர் ஊச்சி போயிடுவோம், என்ன பண்ணுறது? ஒரு அங்கே போய் பிடிச்சாங்கன்னா ஆள் அதுதான் சுற்றி போகிறோம்.
ஓகே, நான் கோயில்கிட்ட போயிட்டு விழாவை கண்டினியூ பண்ணுறேன்.